வெல்கம் டு அம்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மந்த்லி பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஜனவரி மாதத்துக்கான மந்த்லி பட்ஜெட் பார்க்கலாம். மாத சம்பளம் வந்து 20,000. இப்போ இந்த 20,000த்தில் எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணுறோம், எவ்வளோ நாங்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்கிறோம், அது போக எவ்வளோ நாங்கள் சேமிக்கிறோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு செலவு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலவு அது வந்து ரோமன் லெட்டர் 1ல் போட்டுக்கலாம். என்னென்ன செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்ப்போம். இப்போ மளிகை ஜாமான் எவ்வளோக்கு வாங்குகிறோம்? 2,000 ரூபாய்க்கு. மாதம் ஆனால் 2,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்கி போட்டால் ஒரு மாதத்துக்கு சரியாக வரும். இதில் வந்து நான் அரிசியெல்லாம் சேர்க்கலை. இதில் எண்ணெய், மளிகை ஜாமான் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் இதிலேயே 500 ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு மந்த்லிக்கு சரியாக வரும். அடுத்து அரிசி தனியாக 1,500 ரூபா, ஒரு சிப்பம் வந்து 1,500 ரூபா வருது. இது போட்டுக்கலாம். அடுத்து பால் வந்து டெய்லி 1 லிட்டர், அதாவது காலையில் 1/2 லிட்டர், நைட்டுக்கு 1/2 லிட்டர், அந்த மாதிரி போட்டோம்னா லிட்டர் வந்து 50 ரூபா. அப்போ 30 நாளைக்கு 1,500 ரூபா வருது. அடுத்து காய்கறி வெஜிடபிள்ஸ் வந்து வாரத்துக்கு வந்து 300 ரூபான்னு கணக்கு வச்சுக்கிடுவோம். வாரத்துக்கு 300 ரூபான்னு வாங்கினோம்னா 1,200 ரூபா வருது. அடுத்து நான்வெஜ் வந்து 1000 ரூபா போட்டிருக்கிறேன். இப்போ நான்வெஜ்னால் ஒரு வாரம் 200 ரூபாய்க்கு வாங்குவோம், ஒரு வாரம் 250 ரூபாய்க்கு வாங்குவோம். இந்த மாதிரி 4 வாரத்துக்கு 250 ரூபா ஆவரேஜ் பண்ணி 1000 ரூபான்னு போட்டிருக்கிறேன். அடுத்து கரண்ட் பில்லு வந்து 300 ரூபா. ஒரு சமயம் வந்து 2 மாதத்துக்கு சேர்த்து போடுவாங்க, 500 ரூபா வரும். அதனால நான் 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி வரும். அதை டிவைட் பண்ணி ஆவரேஜாக 300 ரூபான்னு போட்டிருக்கிறேன். அடுத்து ஃபோன் ரீசார்ஜ். எங்களுக்கு வந்து 2 பேருடைய ஃபோன் இருக்குது, என்னுடையதும் எங்கள் வீட்டுக்காரோடையதும். அதனால் அதுக்கு 500 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து டிரான்ஸ்போர்ட் பெட்ரோல் அது வந்து 1,500 ரூபா வருது. வேலைக்கு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து 1,500 ரூபா போட்டிருக்கிறேன் பெட்ரோல் செலவு. அடுத்து எஜுகேஷன், பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்கு வந்து செலவுக்கு வந்து 3,000 ரூபா தனியாக எடுத்து வச்சுருவேன், அந்த செலவுகளுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக. அடுத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறது அப்படின்னா, ஏதாவது ஊருக்கு போய் மொய் செய்யணும், அந்த மாதிரி இதுக்கு அவசர செலவு இதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிடுவேன், ஒரு 1,000 ரூபா எடுத்து வச்சுருவேன். அடுத்து கேஸ் ஒரு 1,000 ரூபா. அடுத்து மெடிக்கல் செலவு, ஏதாவது திடீர்னு ஒரு மெடிக்கல் செலவு எமர்ஜென்சி செலவு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1,000 ரூபா. இந்த மாதிரி தனியாக பட்ஜெட் போட்டு ஒன்றா பிரித்து நானே எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்போ இந்த செலவெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தா நமக்கு எவ்வளோ வருது? 15,500 ரூபா வருது. இப்போ 20,000 ரூபா சம்பளத்தில் நம்மளுடைய செலவு மட்டும் எவ்வளோ வருது? 15,500 ரூபா வருது. இப்போ எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். அடுத்து சேவிங்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். நம்மளுடைய சம்பளமே 20,000 ரூபா. 20,000 ரூபாயில் நமக்கு செலவெல்லாம் எவ்வளோ வருது? பட்ஜெட் போட்டோம்னா 15,500 ரூபா வருது. இப்போ இந்த 15,500 ரூபா அது போக மிச்சம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 4,500 ரூபா. சேவிங்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணுறோம்? 4,500 ரூபா. அப்போ இதை என்ன செய்யணும்? முன்னாடியே நம்ம 20,000 ரூபா சம்பளம் வந்தோடனே இந்த செலவெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து வைப்போம் அப்படின்னு நினச்சோம்னா எடுத்து வைக்க முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும்? 4,500 ரூபா நம்ம சேவிங்ஸ்னு எடுத்து வச்சிடணும். நம்ம சம்பளத்தில் ஒரு 20% ஆச்சும், அதாவது 10%னா எவ்வளவு? 2,000 ரூபா. அப்போ 20%னா 4,000 ரூபா. அதோடைய ஒரு 500 ரூபா, 4,500 ரூபா நம்ம சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போ இந்த மாதிரி கணக்கு போட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பளம். அப்போ வருஷத்துக்கு இயர்லி இன்கம் நமக்கு எவ்வளோ வருது? 2,40,000 ரூபா. அப்போ அந்த 2,40,000த்தில் நமக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டும் எவ்வளோ வருது? 1,86,000 ரூபா. இந்த 1,80,000 ரூபா நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்போ நமக்கு கையில் எதுவுமே இல்லை. சேவிங்ஸ்னு எவ்வளோ இருக்குது? 4,500 ரூபா தான் எடுத்து வைக்கிறோம். மாதம் நம்ம 4,500 ரூபா தான் நம்மளால் எடுத்து வைக்க முடியுது. அப்போ 4,500 ரூபா எடுத்து வச்சோம்னாலும் இயர்லி சேவிங்ஸ் எவ்வளோ வருது? நமக்கு 54,000 ரூபா தான் வருது. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம சேவிங்ஸு சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுன்னு வருது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து 1,000 ரூபா போட்டிருக்கிறேன். இப்போ அந்த 1,000 ரூபா வந்து மாதம் நமக்கு வரப்போகிறது இல்லை. இப்போ ஏதாச்சும் ஒரு 500 ரூபா செலவழிப்போம், இல்லை இந்த மாதமே வராமலே இருக்கும், மெடிக்கல் செலவு எதுவுமே வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு 1,000 ரூபா போட்டிருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அடிக்கடி ஃபங்க்ஷன் போக மாட்டோம், ஏதாச்சும் ஒரு தடவை தான் ஃபங்க்ஷன் வரும். இப்போ இந்த ஆடி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதிரி இதெல்லாம் கல்யாண முகூர்த்தம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நமக்கு அதிகமாக வராது. அப்போ இதில் ஒரு 1,000 ரூபா நமக்கு மிச்சமாகுது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் ஒரு 1,000 ரூபா மிச்சமாகுது. இதில் ஏதாச்சும் கொஞ்சம் கம்மியாக செலவழிச்சிட்டு ஒரு 500 ரூபா, ஒரு 200 ரூபா இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது மாதிரி செலவழிச்சிட்டு அதில் வர மிச்ச காசை நம்ம என்ன செய்யலாம்? சேவிங்ஸில் போட்டு நம்ம சேர்த்து வைக்கலாம். அதே மாதிரி நம்மளால் எவ்வளோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு, இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ போட்டிருக்குறோம்? 1,200 ரூபா போட்டிருக்கிறேன். இப்போ வீக்லி 300 ரூபா போட்டிருக்கிறேன்.
இப்போ 300 நம்ம அதிகமாக வாங்காமல் இதிலே கொஞ்சம் குறைஞ்ச ஒரு வாரத்துக்கு 200 வாங்கிக்கிட்டு ஏதோ ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம செலவு கம்மி பண்ணோம்னா இதில் ஒரு 200-300 நம்ம மிச்சப்படுத்தலாம். அப்புறம் இந்த அரிசி வாங்குகிறோம். அரிசி வந்து 1500 வாங்குகிறோம். இப்போ இந்த 1500 வாங்குகிற அரிசி வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு முழுசாக செலவழிக்க மாட்டோம். இப்போ அந்த ஒரு சிப்பம்ன்றது நமக்கு என்ன வரும், ஒரு 40 நாளைக்கு வரும். அப்போ அந்த 40 நாளைக்கு நம்ம அதை வச்சுட்டு அந்த 15 நாள் செலவை வந்து என்ன செய்யலாம், நம்ம மிச்சப்படுத்தலாம். அதில் ஒரு 200-300 நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட கொஞ்சம் சேவிங்ஸில் ஒரு கூட 1000 1500 இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மாதம் மாதம் அப்படி மிச்சப்படுத்துகிற மூலமா எக்ஸ்ட்ரா அந்த அரிசி செலவு, இந்த காய்கறி செலவு இதுலேருந்து மிச்சப்படுத்துகிற மூலிமா நம்ம மந்த்லி எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வந்து ஒரு 1500 நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். நம்மளால் முடியும். ஒரு 1500 நம்ம சேர்க்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், டெய்லி குறிப்பு எடுத்து வச்சுக்கிறணும். அதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஒரு நோட்டோ இல்லைன்னா ஒரு டைரியோ போட்டு என்ன செஞ்சுக்கிறணும், டெய்லி வரிசையாக எழுதிக்கிறணும். நம்ம என்னென்ன செலவு செய்கிறோம், டெய்லி இன்றைக்கி நம்ம என்ன காய் வாங்கினோம், என்ன செலவு செஞ்சோம் அப்படின்னு எழுதிக்கிறணும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சின்ன நோட்டு போட்டுட்டு அதில் நம்ம குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கே தெரியும். ஒரு 10 நாள் 15 நாள் போனோம்னா நம்ம இதெல்லாம் தேவையில்லாத செலவு செஞ்சுருக்கோம், எக்ஸ்ட்ரா செலவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்தடுத்த மாதத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அந்த செலவெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேவிங்ஸுங்கன்னு எடுத்து நம்ம அதை சேவிங்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வந்து என்ன செலவு செய்கிறோம், மிச்சப்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்றது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த மந்த்லி எண்டில் வந்து நம்ம கொஞ்சம் கையை பிடிக்காமல் இருக்கும். இந்த செலவெல்லாம் நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். இது ஒரு நார்மல் பட்ஜெட் வீடியோ தான். நீங்கள் இதில் சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி சேவிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு தனி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பற்றின வீடியோக்கள் அடுத்து நிறையா போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மானி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.